இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் குறை சொல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு டேஸ்டான பிரியாணியை நீங்களும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுக்கலாமா? பாத்திரம் வந்து நல்லா சூடாகணும். இந்த டைமில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் கூடவே 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இந்த போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பாருங்கள், கூடவே 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து பிரியாணிக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், கூடவே 1/2 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம கண்ணுக்கு வந்து சுத்தமாக தெரியல பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். பச்சையாகவே தெரியல பாருங்கள். அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து நல்லா கலந்து இருக்கும். ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து 1 kg சிக்கன் சேர்க்குறேம்மா. நல்லா கழுவிடுங்க. நல்லா ஒரு இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சிக்கன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ரு. மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீ குறைச்சிடுங்கம்மா. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் 2 ஸ்பூன், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன். அதாவது 1 கிலோ சிக்கன்னா 1 கிலோ ரைஸ். அதுக்கு வந்து 6 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி. பாருங்கள், நம்ம வந்து 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்து போட்டுங்கம்மா, தேவையான அளவு உப்பு. நல்லா கிளறிடுங்க. பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், சிக்கனோட எந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். 4 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம்மா. அதாவது 1 கிலோ அரிசி. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே 1/2 லெமன், பொடியை நறுக்கின கொத்தமல்லி. இப்போ வந்து ஒரு மீடியமான தீயில் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி.